எல்லோருக்கும் வணக்கம். வாங்கோ வாங்கோ அடி வாங்குறதுக்கு வாங்கோ அப்படிங்கிற மாதிரி நிஃப்டி இன்னைக்கு ஓப்பனிங்லேயே 243 பாயிண்ட் இறங்கியிருந்தாலும் இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு செய்தி அப்படின்றது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் சமயத்தில் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அடுத்த நாள் நிஃப்டி என்ன இருந்ததோ அதே நிஃப்டி பாயிண்ட் இப்போ வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிட்டத்தட்ட 3700 பாயிண்ட் மேலே ஏறி அதே 3700 பாயிண்ட் என்பது இறங்கி இருக்குது. சில பேர் நல்ல கணவன்களை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையை நல்லா சந்தோஷமா அமைச்சுக்கிற மாதிரியும், சில பேர் நல்ல பெண்களை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையை அமைச்சுக்கிற மாதிரியும், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல நல்ல பங்குகளை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கிட்டாங்களா? ஒரு உதாரணத்துக்கு மார்க்கெட் மேலே ஏறி கீழே அதே இடத்துக்கு வந்து நிற்குதே, அப்போ லார்ஜ் கேப் அதாவது நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பங்குகள் இந்த மாதிரி நடந்திருக்கா, மிட் கேப்பில் இந்த மாதிரி நடந்திருக்கா, ஸ்மால் கேப்பில் இந்த நடந்திருக்கா, மைக்ரோ கேப், எதில் டாப் 5 கம்பெனிஸ், அதாவது நிஃப்டி 50 இண்டெக்ஸில் டாப் 5 வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய கம்பெனிஸ், மிட் கேப்பில் டாப் 5 வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய கம்பெனிஸ். ஏன்னா இது எல்லாருமே பெரும்பாலும் நிறைய பேர் ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. இருக்கிறதுலே நல்ல பெஸ்ட் இண்டெக்ஸ், ஒரு உதாரணத்துக்கு மிட் கேப் 100 இண்டெக்ஸ், ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ், நிஃப்டி 50 இண்டெக்ஸ், மைக்ரோ கேப் இண்டெக்ஸ்னு அந்த இண்டெக்ஸ்கள் இருக்கக்கூடிய டாப் 5 கம்பெனிஸ் இதே மாதிரி மலை மாதிரி ஏறி மலை மாதிரி கரெக்டாக அதே பாயிண்ட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது சில ஷாக்கிங்கான சில தகவல்கள் இருக்கு. ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியாது இல்லை, டாப்பான ஆளு ரிலையன்ஸ் மற்றும் டிசிஎஸ் மற்றும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மற்றும் பாரதி ஏர்டெல். இதில் பாரதி ஏர்டெல் மற்றும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து தன்னுடைய ஜூன் மாதம் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அடுத்த நாள்ல இருந்து பார்க்கும்பொழுது லாபத்தில் தான் இருக்கான். அப்போ மிட் கேப் பங்குகளை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது என்ன, லார்ஜ் கேப் பங்குகளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, 2 பேர் லாபத்தில் இருக்கா, 2 பேர் நஷ்டத்தில் இருக்கா. ஸோ இது வந்து நோ லாஸ் நோ கெயின். இதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க லார்ஜ் கேப் பங்குகள் பெரும்பாலும் இறக்கத்தின் போது பெருசாக பாதிக்கப்படுறதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே சமயம் உண்மையை இன்னுமே உன்னிப்பாக போய் பார்க்கும் பொழுது மார்க்கெட் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆளுகள் மாதிரி ஒரு சம நிலையில் இல்லை. எல்லாருமே வாரன் பஃபட் மாதிரி இல்லை. கிரிக்கெட்லேயே கூட முதல்ல எடுத்தோடனே அந்த பாலை ஸ்ட்ரோக் பண்ணி அந்த பாலிசை தேக்க விட்டுட்டு கடைசியில் அந்த பந்து பெருசாக உருண்டு ஓடாது, எந்திரிக்காது. அந்த சமயத்திலாம் போட்டு அடி வெளுத்துடுவாங்கன்னு அந்த கான்செப்ட் இருந்தது. ஆனால் இப்போ T20 வந்த முதல் ஓவர்லேயே 50 ரன் அடிக்கிற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய பல்வேறு காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி டாப் வெயிட்டேஜ் உள்ள கம்பெனிஸ் மிட் கேப் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்குறோம்னு வச்சுங்களேன். அப்போ மிட் கேப்பில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் மேக்ஸ் ஹெல்த் கேர் அப்படின்ற கம்பெனி அவன் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எங்கேயோ ஒரு நல்ல லாபத்தில் தான் இருக்கான். அதே மாதிரி அடுத்த வெயிட்டேஜ் உடைய கம்பெனி பிஎஸ்சி, அவனுமே வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நல்ல ஒரு அருமையான இடத்துல தான் இருக்கான். சுஸ்லான் அப்படின்ற கம்பெனியும் நஷ்டத்தில் கிடையாது. ஜூன் மாதம் 6ஆம் தேதி கிட்டத்தட்ட 48 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் இப்போவும் பாசிட்டிவ் சைடு தான் இருக்கான். அதே மாதிரி இந்தியன் ஹோட்டல்ஸும் டாப் வெயிட்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு மிட் கேப் கம்பெனி, அவனுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதி எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டுக்கு அடுத்த நாள் 585 ரூபா இருந்தவன் இப்போ 727. அப்போ பர்சிஸ்டன்ட் அப்படின்ற பங்குமே வந்து 6 மாதம், அதாவது அந்த ஜூன் மாத சமயத்தில் என்ன ரேட் இருந்ததுன்னா வெறும் 3500 சம்திங் இருந்தது, இப்போ 5600. அப்போ இந்த தகவல் எடுத்து பார்க்கும்பொழுது 5க்கு 5 மணியாக 5க்கு 5மே டாப்புகளாக மிட் கேப் பங்குகள் இப்போ வரைக்குமே இப்படி சரிவடைஞ்சு வரல. நிஃப்டி சரிவடைஞ்சு வந்துட்டா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ்னுடைய டாப் வெயிட்டேஜ் கம்பெனிஸில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிது. ஆனால் மிட் கேப் மட்டும் இப்போதைக்கு ஓரளவுக்கு ஓகே குட் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி பெயர் வாங்கி நிற்கிறான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அதே மாதிரி ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸில் டாப் வெயிட்டேஜான ஆள், அதில் எம்செக்ஸ் வந்து ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்கான். ப்ளூ ஸ்டார் அப்படின்ற கம்பெனி டாப் வெயிட்டேஜான கம்பெனி, அவனு நல்லா தான் இருக்கான். இந்த சிடிஎஸ்எல் பாவம் அவன்லாம் கும்பா குட்டி ஆகிட்டான். அப்போவும் 1000 ரூபாய் ரேஞ்சில் தான் இருந்திருக்கான் எலெக்ஷன் முடிஞ்ச டைமில், இப்போ 1200 இருக்கான். லாரஸ் லேப், இவர் யாருங்க, பெரிய பீட்ரா அப்படின்ற மாதிரி பேரை கேட்டாவே ஏதோ ஒரு பெரிய ஃபாரின் குழந்தை மாதிரி இருக்கு லாரஸ் லேப். அவனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் மாதம் 426 ரூபா ரேஞ்ச் இருந்தவன்லாம் இப்போ இன்னுமே 535 இருக்கான். இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் அப்படின்றத எடுத்து பார்த்தீங்களா, ஒருத்த வேலை காமிச்சிட்டான். அதாவது ஸ்மால் கேப்பில் இந்த ஜூன் மாதத்தில் விடவும் கம்மியாக இருக்கக்கூடிய ஆள்னு ஸ்மால் கேப்பில் எடுத்து பார்த்தா ஒரே ஒருத்த மட்டும் அவுட்டு. ஸோ 5 பேர்த்தில் 4 பேர் என்பவன் நல்லா தான் இருக்கான் இப்போ வரைக்கும் ஸ்மால் கேப்பில். ஸோ ஒரு நல்ல செலெக்ஷன், நல்லா ஒரு அருமையான ஆளை பிடிச்சிட்டாயா அப்படிம்பாங்க.
அதாவது சில வீட்டில் வந்து பையன் இருப்பான் பொண்ணு இருப்பான், அவங்க 2 பேர்த்துக்குமே மருமகனை சூப்பராக பிடிச்சிட்டாங்க, மருமகளை சூப்பரான ஆளை பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் பாராட்டுற மாதிரி. ஸோ இப்போதைக்கு இந்த டாப் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய சில பங்குகள்லாம் பார்த்தோம்னா இப்போ இந்த தேதியில் வரைக்குமே பெருசாக ஆபத்து என்பது இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை. கடைசி இந்த மைக்ரோ கேப், அதே மாதிரி டாப் வெயிட்டேஜாக இருக்கக்கூடிய நியூலாண்ட் லேப் அப்படின்றதும் மேலே தான் இருக்கான், ஒக்காட் ஃபார்ம் அப்படின்றதும் மேலே தான் இருக்கான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒருத்தனை கல்லை கட்டி கிணத்துல தள்ளி விடுறதுன்னு ஆச்சு, அப்புறம் அந்த கிணத்துல தண்ணி இருக்குதா இல்லையான்லாம் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி தான் இந்த மைக்ரோ கேப் கம்பெனிஸ் எல்லாம் நிறைய பேர் டாப் வெயிட்டேஜ் என்ன அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. அதனுடைய இன்டெப்த் டீட்டெயில் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. அவன் லாபம் பண்ணுறானா நஷ்டம் பண்ணுறானா என்னத்த பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு. அந்த வகையில் தற்போதைக்கு இந்த இவனுலுமே சிலது நல்லா தான் இருக்கானு. ஸோ இந்த தகவல் என்ன சொல்லுது, இந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா, டாப் வெயிட்டேஜ் டாப் 5 கம்பெனிஸ் ஒவ்வொரு இண்டெக்ஸ்லையும் பார்க்கும்பொழுது பெருசாக அடிவாங்கலை. அதாவது போன வருஷத்துக்கும் அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இப்போவும் எடுத்து பார்த்தா பெருசாக அடிவாங்கலை. ஆனால் கண்டிப்பாக எங்கே அடி வாங்கியிருப்பான்னா, இந்த பங்குகள்லையும் போய் நல்லா உச்சியில் போய் வாங்கியிருந்தாக்கா கண்டிப்பாக இந்த பங்குகளுமே குத்துன்னு குத்த தான் செஞ்சுருப்பான். இங்கே பார்த்தீங்களா, இந்த நியூலாண்ட் லேப் அவனும் உச்சத்தில் 18,000 வரைக்கும்லாம் போயிருக்கான், இப்போ 11,000. இந்த ஒக்காட் ஃபார்மான்னு ஒருத்தன் அவனு 1,500 1,700லாம் போனவன் இப்போ கீழே விழுந்து தான் கிடக்கிறான். அதே மாதிரி இந்த ரெலிகேர்னு ஒரு பங்கு 310 ரூபாயெல்லாம் போனவன் 249ன்னு கிடக்கிறான். ஸோ நிஃப்டி என்பது கரெக்டாக எலெக்ஷன் டேட்டு கிட்ட வந்து உளுந்துடுச்சு. ஆனால் டாப் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய கம்பெனிகள் அவனை விட அதிகமாக போயிட்டு இன்னும் அவ்வளவு தூரம் கீழே இறங்கி வரல. ஸோ அந்த எலெக்ஷன் டைமில் என்ன ரிசல்ட் வந்த டேட்டில் என்ன இருந்ததோனா அதை விட கொஞ்சம் அதிகமாக இப்போ வரைக்கும் டாப் வெயிட்டேஜாக இருக்கக்கூடிய கம்பெனிகள் அதிகம். இதன் மூலியமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் செலெக்ஷன் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது தெரியுது. சில பங்குகள்லாம் மனசை நோகடிக்கிற மாதிரி நிஃப்டி கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த எலெக்ஷன் டைமில் வந்து நிற்கிறான். ஆனால் பல பங்குகள் மேல் நோக்கி ஏறி கீழே அடிவாரத்தில் எங்கேயோ போய் குகைக்குள்ளே படுத்து கிடக்கிறானுங்க. ஆனால் ஒன்றுங்க நண்பர்களே, இப்போ வந்து தொடர் இழப்புகளாக இருக்குது மார்க்கெட்டில், வந்து இப்போ தொடர் இழப்புகளாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு தொடர் இழப்பு ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போதைக்கு இருக்குது. ஒருவேளை நம்ம பொருளாதாரத்தில் இப்படிக்கு இது நடக்குமோன்னு நினச்சி விற்றுக்கிட்டு இருக்காங்களான்னு தெரில. ஒருவேளை பொருளாதாரத்துக்கு வந்துன்னு வச்சிங்களேன், அப்புறம் எல்லாமே மொத்தத்துக்கு கும்பாதான். இந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து இப்போல்லாம் வந்து 50 லட்சத்துக்கு இடத்த வாங்கி அதுக்கு போக 50 லட்ச ரூபாய்க்கு இப்போ வீட்டை கட்டி அப்புறம் ஒரு வெறும் 20-30,000 ரூபாய்க்கு வாடகை விட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கெல்லாம் அடிவாங்க. அதாவது மொத்தமும் கடன், இடத்த வாங்குறதுக்கும் கடன், வீட்டை கட்டுறதுக்கும் கடன், உள்ள ஃபர்னிஷ் பண்ணுறதுக்கும் கடன், அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய தொழில்கள் நிறையா வந்து லாக் ஆகிடும். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய சரிவு எக்கனாமிலே அந்த மாதிரி எங்காவது ஒரு சரிவடையுது அப்படின்னா நிறைய பேர் தொழில் பண்ணுறவங்களுக்கு லாப சதவீதம் என்பது குறையும், பிஸ்னஸ் வால்யூம் குறையும், நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கூட எப்படி இருக்கும் போயிருமா அப்படின்றதெல்லாம் கூட தெரியற மாதிரி ஒரு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் தான் ஒவ்வொருத்தருக்கும் எமர்ஜென்சி ஃபண்ட் என்பது எவ்வளவு முக்கியத்துவம். ஸோ எச்சரிக்கையாக இருக்கிறவன் தான் மனுஷன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு மாதிரி ஃபால் வருது அப்படின்றது ஒரு 3ஆம் தர செய்தி இல்லை, ஒரு ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் வந்து இந்த மாதிரி இருக்க போகையில் ஒருவேளை இப்படி இருக்கிற மாதிரி ஒரு மற்ற தொழில்களில் பொருளாதாரத்திலே அப்படி ஆயிடுச்சுன்னா அப்போ ஒருத்தர் என்ன பண்ணியிருந்திருக்கணும் ஆல்ரெடி அப்படின்ற மாதிரி பார்க்கும்பொழுது தான் இது போன்ற கான்செப்டுகள்லாம் இருக்குது. எமர்ஜென்சி ஃபண்ட் என்பது போன்ற கான்செப்ட்லாம் இருக்குது. அதை பற்றி இன்னும் அதிகமாக படித்து தெரிஞ்சுக்க. பொதுவாக எமர்ஜென்சி ஃபண்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, என்ன பிரச்சனையானாலும் ஒரு 6-7 மாதத்துக்கு உண்டான வரவு செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு நம்ம கையில் பணம் இருக்கும் அப்படின்றதான் பொதுவாக எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிம்பாங்க. அதனால தான் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வேலை நிறுத்தும் பொழுது குறைஞ்சது ஒரு 3 மாதமோ 6 மாதமோ சம்பளத்தை கொடுத்து நிறுத்துறாங்க. ஐயா ராசா, இன்னைக்கு தான் உன்னுடைய ஹாப்பி மூடு ஸ்டார்ட் ஆச்சாயா அப்படின்ற மாதிரி பெயருக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு ஒரு வேலை யாராவது ஒருத்தர் பண்ணியிருக்கான்னா அது இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட் அப்படின்ற ஷேர் தான். காலையில் நெகட்டிவ்ல இருந்த ஸ்டாக் திடீர்னு குப்புன்னு மேல் நோக்கி ஏறி இன்னைக்கு ஒன் ஆஃப் த டாப் கெய்னர் அப்படின்னு பெயருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு டாப் கெய்னராக இந்த ஸ்டாக் வந்திருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய முடிவின் போது 6.17% என்பது ஏறி முடிஞ்சிருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி லேட்டஸ்ட் நியூஸாக இவங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி ப்ராடக்ட் ரீயூசபிள் ஜென்ரேட்டிவ் ஏஐ சொல்யூஷன் அப்படின்றது இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சமயத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக அதனுடைய மூவ்மெண்ட் ஒன்றும் பெருசாக காணாமல் இருந்தது. கடந்த 1 மந்தில் பார்க்கும்பொழுது அது ஒரு மாதிரி கீழே தான் இருந்தது. திடீர்னு இன்னைக்கு என்ன நினச்சானோ ஆல்மோஸ்ட் 6% மேல் நோக்கி வந்திருக்கு.
கடந்த ஒரு வருடத்தினுடைய 52 வீக் லோ அப்படின்ற இடத்துல ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஷேரினுடைய செய்தி தான் இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட். அப்பேற்பட்ட ஒரு ஷேர் இன்னைக்கு இன்ட்ராடே க்ளோஸின் போது 6% ஏறியது. அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வகையில் மகிழ்ச்சி என்பது கொடுத்துருக்கு. இன்றைய தேதியில் தொடர்ந்து கோல்டின் விலையாகட்டும், அதே மாதிரி பிட்காயினுடைய விலையாகட்டும், அதனுடைய வாழ்நாள் உச்சத்துக்கு பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகி சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து இன்னைக்கு ஏன் நம்மளுடைய மார்க்கெட் கீழே விழுந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு முக்கியமான காரணமாக அமெரிக்காவினுடைய கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் என்பது ரொம்பவுமே கடந்த சில மாதங்கள் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி செய்தி வருது. ஏன் வராது உள்ள வரக்கூடிய ப்ராடக்ட்டுகளுக்கு எக்கச்சக்கமாக டேக்ஸ் போட்டால் அப்போ உங்களுடைய பொருட்கள் நீங்கள் கன்சியூம் பண்ணக்கூடிய விலை ஏறாதா? உங்கள் கவர்மெண்ட்டினுடைய கஜானாவை நிரப்பிக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்க, உங்களுடைய கடன்களை குறைக்கணும்னு பார்க்குறீங்க, ரெசிப்ரோக்கல் டேரிஃப் என்பதை கொண்டு வரணும்னு நினைக்கும் பொழுது இந்த மாதிரி சில பிரச்சனைகள் என்பது வரத்தான் செய்கிறது. என்பதில் இன்னைக்கு மார்க்கெட்டில் பிரபலமான சில பங்குகள் டாப் கெய்னர் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. அதில் இந்த லிண்டே இந்தியா அப்படின்ற பங்கெல்லாம் வந்து இன்றைக்கி அடிவாரத்திலிருந்து கிட்டத்தட்ட இன்றைக்கே ஆல்மோஸ்ட் 5% அப்படின்ற மாதிரி ஏறி வந்திருக்கு அடிவாரத்தில். இதில் முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா, இது 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு லிண்டே இந்தியா ஒரு பிரபலமான நோட்டபிள் ஸ்டாக்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் இன்னைக்கு மேல் நோக்கி வந்த இடத்துல இவனும் பிடிச்சிருக்கா. வருண் பிவரேஜஸ் அப்படின்ற பங்குமே ஒரு பிரபலமான பங்கு தான். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமான வெயிட்டேஜ் உடைய பங்கு தான் இந்த வருண் பிவரேஜஸ். அவனும் மைனஸ்லேருந்து இன்னைக்கு மேலே 5% ஏறி இருக்கான். இதுக்கெல்லாம் சில காரணங்கள் இருக்கா அப்படின்றது இந்த வீடியோனுடைய கடைசி பகுதியில் ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சந்தோஷமான டாப் கெய்னர் லிஸ்ட்டில் இன்னுமே இந்த பெரிய லாரஸ் லேப்ஸ், அதாவது பெரிய இங்கிலாந்து பிரதமர் மாதிரி பெரிய ஒரு அருமையான பெயரை கொண்ட லாரஸ் லேப்ஸ் அப்படின்ற பங்கு இன்னைக்கு ஒரு 2.5% மேல் நோக்கி ஏறி இன்னைக்கு டாப் கெய்னர் லிஸ்ட்டில் ஒன் ஆஃப் த இதாக வந்திருக்கு. கிளாக்ஸோ என்ற ஸ்டாக் இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி வந்திருக்கிறதா நோட்டபிள் ஸ்டாக்ஸ் இன் டுடேஸ் டாப் கெய்னர் லிஸ்ட் செய்தியில் வரக்கூடிய 4 பங்குகள். நண்பர்களே, இந்த வாரத்தில் மிக முக்கியமான செய்தி நம்ம நாட்டிலே ஒன்று வெள்ளிக்கிழமை இருக்குது. இடையில எந்த விதமான பெரிய செய்தியும் கிடையாது. அதே மாதிரி அமெரிக்காலேயும் மிகப்பெரிய ஒரு செய்தி அப்படின்றது அதுவும் இந்த வார கடைசியில் தான் இருக்குது. அவங்களுடைய கோர் இன்ஃப்ளேஷன் இண்டிகேட்டர் பற்றிய செய்தி இந்த வாரத்தினுடைய கடைசியில் வருது. ஸோ அது மட்டும் பயமுறுத்தும் விதமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஎஸ் ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதா வேண்டாமான்னு பயங்கரமாக தீவிர யோசனையில் போயிடுவாங்க. அப்போ அது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மார்க்கெட்டுக்குமே ஆபத்தான ஒரு விஷயமாயும். ஸோ மிக முக்கியமான செய்தி இந்த வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமையில் வர்றது நம்மளுக்கு ஒரு இம்சை. ஏன்னா சனி ஞாயிறு மார்க்கெட் லீவ் ஆகிடுமே. இந்த சமயத்தில் பல்வேறு முக்கிய பங்குகள் இன்னைக்கு நிறைய கீழே இறங்கியிருக்கு. நௌக்ரி, எல்டிஐம் போன்ற பங்குகள் ஆகட்டும், அதே மாதிரி நேஷனல் மணியம் போன்ற கம்பெனிகளாகட்டும் கிட்டத்தட்ட 6% கீழே இறங்கி ரொம்பவுமே மோசமான நிலையில் இன்னைக்கு மார்க்கெட்டில் விழுந்திருக்கு. இதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தான். அமெரிக்காவுடைய பொருளாதாரம் கும்பா பாடிடுமா? சமீபத்தில் கூட ரிச் டேட் புவர் டேட் புக் எழுதுகிற ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்து ஒன்று சொல்லியிருந்தாப்புல. அப்புறம் அதே மாதிரி வாரன் பஃபட் அவர்கள் சமீபத்தில் பார்த்து அமெரிக்க கரன்சி கொஞ்சம் பார்த்து ஸ்டேபிளாக வச்சுருங்கப்பா, பார்த்துக்குங்கப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்காப்புல. அதே மாதிரி ட்ரம்ப் அவர்கள் வந்து டேரிஃப் அப்படின்றது ஏற்றும் பொழுது அவங்களுடைய பொருளாதாரத்தில் ஏதாவது பாதிப்பு வந்துட்டு இவர் டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணி கவர்மெண்ட் கஜானாவை நினைக்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு இதன் மூலியமாக க்ரோத் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? அவங்க பே பண்ணக்கூடிய டேக்ஸ் என்பது குறைஞ்சிரும். ஆக மொத்தம் இவர் ஏதாவது கும்பா கூட்டி வேலையாக முடிஞ்சிருமோ கடைசியில் அப்படின்ற மாதிரி அவனுங்க பயப்பட்டதும் இல்லாமல் அமெரிக்கா வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா இப்போ இந்தியாவிலிருந்து அதிகமாக ஐடி சர்வீஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நம்ம ஆளுகளை பிடிச்சி இன்றைக்கி அடி குத்தி விட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்மளுடைய ஐடி செக்டர்ஸ் இறங்கியிருக்கு. டேய், நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் எங்களை தாண்டா அடிக்கிறானு. எங்களை விற்றுட்டு மறுபடியும் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு உங்களை வாங்க போகிறானு. நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அப்போவும் எங்களை தாண்டா அடிக்கிறாங்க. கேட்டால் நீங்கள் உங்களுக்கு தான் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி அப்போவும் எங்களை தான் அடிக்கிறாங்க. அந்த வகையில் இந்த செக்டரல் இண்டிசஸில் இன்றைக்கி மிகவும் அதிகமாக வீழ்ச்சி அடைஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவம் இந்த ஐடி பங்குகள் தான். ஒருத்தம் கூட வாடா நீங்கள் எந்திரிக்கல அப்படின்ற மாதிரி கேட்டுடக்கூடாது அப்படின்றக்காக ஒரே ஒருத்தர் அந்த கோஃபோர்ஸ் மட்டும் இன்னைக்கு ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கான். மற்றவங்க எல்லாம் 5%, 4%, 3.5% காலியாகி க்ளோஸ் ஆகிருக்காங்க.
நண்பர்களே, மிக முக்கியமான ஒரு செய்தி பக்கத்துக்கு நம்ம வந்துட்டோம். கடைசி செய்தினாலும் இது ஒரு மிக முக்கியமான செய்தி. திடீர்னு ஒரு இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. பாலைவனத்தில் வந்து பல பேர், அதாவது நண்பர்கள், ஆண் நண்பர்கள் எல்லாரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக சேர்ஸ் என்று சொல்லும்படியாக ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிட்டி குரூப் அப்படின்றவங்க இந்தியாவுடைய ஸ்டாக்குகளுக்கு தற்போது அவங்களுடைய ரேட்டிங் என்பது நியூட்ரல் இருந்து ஓவர் வெயிட்டாக மாற்றிருக்காங்க. அப்போ இது போன்ற தகவல்கள்லாம் நம்மளுடைய மீடியாக்களில் வந்தாலும் வெளிநாடுகள்ல இருந்து முதலீடு பண்ணுறாங்க இல்லையா, அவங்களும் இந்த மாதிரி பெரிய ஆளுகளுடைய ரிப்போர்ட்டை பார்க்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அப்போ அவங்களுடைய ஸ்டான்ஸ் என்பது மாற்றிட்டு திடீர்னு உலக அதிசயமாக பல லட்சம் கோடிகளுக்கு தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்காங்க எஃப்ஐஸ். அவங்களிடம் ஏதாவது ஒரு மாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் என்பது வருகிறது. அப்படி மட்டும் ஏதாவது நடந்துருச்சுன்னா தெய்வமே நீ நல்லா இருப்ப அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் இன்னைக்கு தகவல்கள் எடுத்து பார்க்குறேன். எஃப்ஐஐஸ் 6286 கோடி என்பது வித்து தான் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய புரோக்கர்கள் வந்து திடீர்னு என்னன்னாங்க, செல் இண்டியா பை சைனா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லோகன் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதனோட இம்பேக்ட் எப்பவுமே தெரியறதுக்கு 6 மாதங்களிலிருந்து 1 வருடம் பக்கத்தில் ஆகும். அப்போ சமீபத்தில் சைனாவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு நல்லதாக நடந்திருக்கு. அவங்க ஸ்லோகன் ஆரம்பித்த காலம் செப்டம்பர் சமயத்தில். நம்மளுடைய நிஃப்டி அந்த சமயத்தில் இருந்தது அப்படியே மாறி மாறி நடந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி மீடியாக்களில் செய்தி வரும்பொழுது அது என்ன நடந்தது, எப்படி நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதங்களிலிருந்து 1 வருடங்கள் வரைக்கும் ஆகும். அப்போ இத்தனை நாள் வந்து ஒரு கரும்பு மிஷினுக்குள்ள அல்லது ஆட்டாங்கல் கிரைண்டருக்குள்ள, மாவு ஆட்டக்கூடிய கிரைண்டருக்குள்ள போட்டு ஒரு மாதிரி கிரைண்டிங் பண்ணி ஒரு மாதிரி ஆடிக்கொண்டு இருந்த இந்திய பங்கு சந்தைகள் இனி வரக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒன்று வேகமாக, ஏதாவது கிறுக்குத்தனமாக மிக வேகம் எடுத்து ஏதாவது வேகமாக அப்படி இப்படின்னு சுற்றிக்கிட்டு அப்புறம் ஏதாவது நடக்குதா, அல்லது இங்கிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி 6 மாதம் அல்லது 1 வருடம் கழித்து ஏதாவது நடக்குதா அப்படின்றது இனிமேல் தான் ஆட்டம் என்பது சூடு பிடிச்சிருக்கு. இன்றைய முக்கிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.